சொத்து சொல்லு. 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸ்தோத்திரம். உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஸ்தோத்திரம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஸ்தோத்திரம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஸ்தோத்திரம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து போடுவாய். ஸ்தோத்திரம். அவனின் இடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன். ஸ்தோத்திரம். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருத்துவ அருளி செய்வேன். ஸ்தோத்திரம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஜப குறிப்பாக நம்ம ஜபம் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஜோனத்தை ஜபம் பண்ண போகிறாங்க. சரிம்மா? யாரெல்லாம் நிறைய பேர் நிறைய அண்ணாங்க அக்காங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நல்ல வேலையை வாங்கித்தாங்க ஏசப்பா. நல்ல கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம் வச்சு ஒரு நல்ல வேலையை வாங்கித்தாங்க. உங்களால் கூட காரியம் ஒன்றும் இல்லை, உதவி செய்யுங்க. ஆமேன். அவ்வளோதான். நன்றியம்மா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணு. முட்டி போடுங்க. வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நல்ல வேலை கிடைக்கணும். எங்க அம்மா மாதிரியே நடந்துக்கணும்ப்பா. அவங்களாம் எங்களை மாதிரியே நடந்துக்குவீங்கப்பா. நடக்க வைங்கப்பா. நீங்கள் யாரெல்லாம் எல்லாரையும் நீங்கள் படிச்சிருக்கீங்களேப்பா, அவங்க எல்லாரையும் இதோடு இன்னும் சொல்லுங்கப்பா. ஆமேன். நீங்கள் முட்டி போடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜெபம். எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன மாதிரி படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா. சரியா? நல்ல பாதுகாப்பு கொடுங்க. போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும், உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பாதுகாப்பா போயிட்டு வரணும், உதவி செய்யுங்க ஏசப்பாக்கா. ஆமேன். ஆமேன். இப்போ நீங்கள் முட்டி போடுங்க. ஒரு ஜெப குறிப்பு முட்டி போடுங்க. யாரெல்லாம் பாப்பா இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ ஏசப்பா சீக்கிரமாக இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எல்லாருக்கும் பாப்பா தரணும். ஏசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நீங்கள் தான் ஏசப்பா எல்லாருக்கும் பாப்பா தரணும். சரியா? அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. பாப்பா இருக்காம அழுகுறாங்களோ அவங்களுக்கு பாப்பா கொடுங்கப்பா. உங்களுக்கு 930 வரைக்கும் 930,000 வரைக்கும் உங்களுக்கு பாப்பா இருக்குதுப்பா. கொடுங்கப்பா. உங்களுக்கு பாவலேசப்பா. டேடி கத்தி விடன்னு பாவசப்பா. உங்களுக்கு யாருமே இல்லைப்பா. நாங்கள் தான் அவங்களுக்கா, நீங்களும் அவங்களுக்கு கொடுங்கப்பா. பாப்பா பாவேசப்பா. அவங்க கொடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. ஆமேன். நீங்கள் முட்டி போடுங்க. நிறைய பேர் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களாம் சீக்கிரமாக சரியாயிட்டு வீட்டுக்கு வரணும். நீங்கள் தான் அவங்களெல்லாம் காப்பாற்றணும் ஏசப்பா. ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. எல்லாரும் நல்லா ஆகணும். நீங்கள் தான் பெரிய டாக்டரு. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எல்லாம் சரியாயிடணும். உங்க நாமம் மகிமைப்படணும். உதவி செய்யுங்க. ஆமேன். ஏசப்பாக்கு ஆமேன். நீங்கள் முட்டி போடுங்க. நிறைய பேர் நிறைய அப்பா அம்மாருங்க, அங்கிள் மாருங்க, அண்ணா மாருங்களாம் வேலைக்கு போகிறாங்க. அக்கா மாருங்க, ஆன்ட்டி மாருங்களாம் எல்லோரும் பத்திரமா வேலைக்கு போயிட்டு பத்திரமா வரணும். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும். வண்டியில் போகும்போது எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வண்டி ஓட்டுறவங்களாம் ஜாக்கிரதையாக ஓட்டணும். நம்ம அப்பா வண்டி ஓட்டுறாங்களே அந்தமாதிரி நிறைய அப்பாங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. அவங்களாம் பாதுகாப்பாக போயிட்டு வரணும். நல்ல வருமானங்கள் பெருகணும்னு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அப்பா